ஓம் சாந்தி 8/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்து யுகங்களிலும் உத்தமமானது இந்த சங்கம யுகமாகும். இங்குதான் ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மா தந்தையோடு சந்திப்பு செய்கின்றீர்கள். இதுதான் மிகவும் உண்மையான கும்பமேளாவாகும் சொல்றார் பாபா. எல்லா யுகம், இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் எல்லா யுகத்திலையும் உத்தமமானது இந்த சங்கம யுகம்தான். இந்த கலியுகத்துக்கும் அந்த சத்தியுகத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன யுகம் இருக்கு. அதுதான் கேட்வே டு ஹெவன்ஸ் கூட அன்னைக்கு சொன்னார் இல்லையா, அதுதான் சங்கம யுகம். அங்கதான் பரமாத்மாவே வராரு. அங்க நம்மளும் அவரும் சந்திக்கிற நேரம் இது அப்படின்றாரு. இதுதான் மிகவும் உண்மையான கும்பமேளாவாகும்ன்றாரு. அந்த கும்பமேளா கடலும் நதியும் சந்திக்கிறது. ஆனா உண்மையான கும்பமேளா ஆத்மா பரமாத்மா சந்திக்கிறதுன்றாரு. கேள்வி, எப்படிப்பட்ட பாடத்தை தந்தை மட்டுமே படிப்பிக்கின்றார்? வேறு எந்த மனிதராலும் படிப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. பதில், ஆத்மா அபிமானி ஆவதற்கான பாடத்தை ஒரு தந்தை மட்டுமே படிப்பிக்கின்றார். இப்ப வெளி உலகத்துல பாடம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே தேக சம்பந்தப்பட்ட பாடம் தான். எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க, பாடி எக்ஸசைஸ், அது இதுன்னு எல்லாமே தேகம் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். ஆனால் ஆத்மா சம்மந்தப்பட்ட பாடத்தை வேற யாராலையும் சொல்லித்தர முடியாது. ஒரு தந்தை தான் படிப்பிக்கின்றார். இந்த பாடத்தை வேறு எந்த தேகதாரிகளாலும் படிப்பிக்க முடியாதுன்றாரு. முதலில் உங்களுக்கு ஆத்மாவின் ஞானம் கிடைக்கின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்தோடனே முதல் பாடமே நமக்கு முதல் சப்ஜெக்ட் என்னன்னா ஆத்மா தான். நம்ம யார், நான் யார், அந்த கேள்விக்கு தான் எல்லாரும் அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்தோடனே தான் பாபா சொல்லிட்டாரு, நீங்கள் ஆத்மா, நீ மேலேருந்து நடிக்க வந்திருக்கிற, இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போகணும், நம்மெல்லாம் நடிகர்கள், இது ஒரு நாடக மேடை அப்படின்ட்டு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டார் இல்லையா. முதல் பாடமே அதான் சொல்றாரு. நாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து நடிகராகி நடிப்பதற்காக வந்தோம். இப்போது நாடகம் முடிகின்றது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. இந்த நாடகம் முன்பே உருவாக்கப்பட்டது. இந்த டிராமா, இந்த நடிப்பு இருக்கு இல்லையா, நம்ம பாகமா வேற வேற உடல் எடுத்து விதவிதமான நடிப்பு நடிச்சிட்டோம் வேஷம் போட்டு. இந்த நாடகம் அந்த டிராமா முன்பே உருவாக்கப்பட்டதுன்றாரு. இதனை வேறு யாருமே உருவாக்கவில்லைன்றாரு. இதெல்லாம் வேற யாரும் உட்காந்துலாம் இந்த சினிமாவை உருவாக்கலை. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. எனவே இதற்கு ஆரம்பம் மற்றும் முடிவு என்பதே இல்லைன்னு சொல்றாரு பாபா. இந்த டிராமாவுக்கு தான் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அது திரும்ப திரும்ப நடக்குதுன்றாரு. இப்போ பகல் வருது, இரவு வருது, திரும்ப பகல் வருது, இரவு வருது. எங்கேயா முடியுதா? முடியவே மாட்டுது. அதே மாதிரி தான் இந்த உலகமும் முடிவில்லாத ஒன்று, இந்த நாடகம் முடிவில்லாத ஒன்று, ஆரம்பம் முடிவே கிடையாதுன்றாரு. அது ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, கடவுளை தான் அப்படி சொல்லிட்டாங்க. கடவுள் ஆரம்பம் முடிவும் இல்லாதவர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பிரம்மா மேலே போனார், விஷ்ணு கீழே போனார், தாழம்பூ சொல்லிச்சு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்ட்டு. அது கடவுளை சொல்லிட்டாங்க. ஆனால் கடவுள் புள்ளியா இருக்கிறாரு. அவருக்கு உருவம் இருக்குது, பெயர் இருக்குது. ஆனால் இந்த டிராமாவுக்கு தான் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னு சொல்றாரு. பாடல், அன்பான நாயகிகளே விழிப்படையுங்கள் சொல்லி பாடல் ஓடுது. நமக்கு தான் ஓடுது இந்த பாட்டு. ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைகள் பல முறை கேட்டிருப்பீர்கள் சொல்றாரு. இதை நாயகன் நாயகிகளிடம் கூறுகின்றார். அன்பான நாயகிகளே விழிப்படையுங்கள் யார் சொல்றதுன்னா நாயகன் சொல்றாரு, நாயகிகளிடம் கூறுகின்றார். இவர் எப்போது சரீரத்தில் வருகின்றாரோ அப்போது நாயகன் என்று கூறப்படுகின்றது. பாபா வராருல்ல, பாபா புள்ளியா இருக்கும்போது அவர் நாயகன் கிடையாது. அவர் எப்ப சரீரத்துல வராரோ, பிரம்மா உடல்ல வராரோ, அப்போதுதான் அவர் நாயகன் என்று கூறப்படுகிறதுன்றாரு. இல்லையெனில் அவர் தந்தையாகவும் நீங்கள் குழந்தையாகவும் தான் இருப்பீங்க. புள்ளியா இருக்கும்போது அவர் புள்ளி, நம்மளும் புள்ளி, ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் அப்பா குழந்தைகளா இருக்கிறோம்னு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் பக்தைகள். இப்ப நம்ம எல்லாரும் பக்தைகள், பகவானை நினைவு செய்றீங்கன்றாரு. மணமகள் மணமகனை நினைவு செய்றாங்க இல்லையா. அனைவருக்கும் அன்பான மணமகனாக இவர் இருக்கின்றார். உலகமே ஒருத்தரை நினைக்குதுன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும், அன்பே சிவம்ட்டு வர சொல்றாங்க இல்லையா. அவர் அன்பான மணமகனாக இருக்கிறார். அவர் குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கின்றார். இப்போது விழிப்படையுங்கள்னு சொல்றார். நமக்கு புதிய யுகம் வருகின்றது என்று. எதுக்காக விழிப்படைய சொல்றாருன்னா, நம்ம அஞ்ஞான உலகத்துல இந்த தேகம்னு நினைச்சிட்டு இருக்கணும் இல்லையா. நம்மளாம் ஆத்மா நடிக்க வந்தோம். இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி போக போறோம். அடுத்த பிறவி நம்ம சொர்க்கத்துல போய் பிறக்கணும், அதுக்கு தயாராகணும் இல்லையா. அதனால இப்ப விழிப்படைங்கன்றாரு. புதிய யுகம் வருகின்றதுன்னு சொல்றாரு. புதிய உலகம் சத்தியுகம், பழைய உலகம் கலியுகமாகும் சொல்றார் பாபா. உங்களை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்கு தந்தையே வந்திருக்கின்றார்.
நரகவாசியா நம்மளை ராவணன் ஆக்கிடுச்சு. இப்போ சொர்க்கவாசி ஆகிறதுக்கு கடவுளே வந்திருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய அப்பா. நான் உங்களை சொர்க்கவாசியாக ஆக்குவேன் என வேற எந்த மனிதரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் நம்ம கிட்ட? வாங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்ட்டு யாரும் சொன்னது கிடையாது. கடவுள் தான் சொல்றார். சன்னியாசிகளுக்கு சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்க சாது சன்னியாசிகள்கிட்ட போனா கூட சொர்க்கம்னா என்னன்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நரகம்னா அதுவும் தெரியாது. மற்ற தர்மங்களை போன்று சன்னியாசிகளுக்கும் ஒரு தர்மம் இருக்கிறதுன்றாரு. மற்ற தர்மம்லாம் இருக்கு இல்லையா, கிறிஸ்துவ தர்மம், அந்த மாதிரி இஸ்லாம தர்மம், அதை மாதிரி சந்நியாச தர்மம்னு ஒன்று இருக்குதுன்றார். அவர்கள் யாருமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களே அல்லன்றார். சன்னியாசிகள்லாம் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களே அல்ல சொல்றாரு. பகவான் வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கின்றார். யார் நரகவாசியாக இருக்கின்றார்களோ அவர்களை மீண்டும் சத்தியுகத்தில் சொர்க்கவாசியாக ஆகின்றனர் சொல்றார் பாபா. பாபா சொல்றாரு, நரகவாசியா இருக்கிறவங்க தான், ஏணிப்படியில இறங்கி இறங்கி வந்தவங்க தான் திரும்ப மீண்டும் போயிட்டு சத்தியுகத்துல சொர்க்கவாசி ஆகிறாங்கன்றாரு. இப்போது நீங்கள் நரகவாசி அல்ல. இப்போ நம்ம நரகவாசி கிடையாது, நம்ம கலியுகவாசியே கிடையாது. நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் பாபாவோட குடைநிழல்ல. எப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள் சொல்றாரு. இடைப்பட்ட காலம் சங்கமயுகமாகும். சங்கமயுகத்தில் நீங்கள் சொர்க்கவாசியாக ஆவதற்கு இப்ப முயற்சி செய்கின்றீர்கள்ன்றாரு. இப்ப சங்கமயுகத்துல நம்ம சொர்க்கவாசி ஆகிறதுக்கு முயற்சி செய்யறோம். எனவே சங்கமயுகத்திற்கு மகிமை இருக்கின்றதுன்னு சொல்றாரு பாபா. இதுவே அனைத்தையும் விட உத்தமமான கும்ப மேளாவாகவும் இருக்கின்றதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம சங்கமேகத்தில் இருக்கிறோம், முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம் சொர்க்கவாசி ஆகிறதுக்கு. அதனாலதான் அதுக்கு மகிமை இருக்கு. இதுதான் எல்லாத்த விட, இப்போ நம்ம பரமாத்மா ஆத்மா ஒன்று சேர்றோம் இல்லையா, இதுதான் எல்லாத்த விட உத்தமமான கும்பமேளாவாகவும் இருக்கின்றதுன்றார். இந்நேரத்தையே புருஷோத்தம் என்று கூறப்படுகின்றது. இந்த மாதம் சொல்லுவாங்க, இந்த மார்கழி மாசம்லாம் சொல்லுவாங்க புருஷோத்தம மாதம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யாரும் அந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கோயில் சுற்றுவாங்க. அந்த உத்தமமா ஆத்மா ஆகிற மாதம்னு சொல்லுவாங்க. பாபா ஒரு யுகமே வச்சிருக்கிறாரு, புருஷோத்தம சங்கம யுகம்ட்டு. அந்த யுகம்தான் வந்து இந்த நேரத்தினுடைய யுகம், ஆத்மா தூய்மையாகிற யுகம் என்று சொல்லப்படுகிறது என்றார். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போ உலகமே கடவுளுடைய குழந்தைகள் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் கடவுளுடைய குழந்தைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சகோதரத்துவம் என கூறப்படுகிறது அல்லவான்னு சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள் சொல்றாரு. இப்ப எல்லா ஆத்மாக்களுமே அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே தங்களுக்குள்ள பிரதர்ஸ் தான்றாரு. இந்து சீனர்கள் அனைவரும் சகோதரர்கள் என கூறப்படுகிறது. இந்தியர்கள் சைனர்கள்லாம் பிரதர், யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க. அனைத்து தர்மத்தின் அடிப்படையில் சகோதரர்கள் என்ற ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளதுன்னு சொல்றாரு. எந்த தர்மமா இருந்தான்னா நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் தான் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தந்தையாகி எனது குழந்தைகள், அதாவது நீங்கள் தந்தையாகி எனது குழந்தைகள் என தந்தை இப்ப புரிய வைக்கின்றார். இப்ப பாபா வராரு, வந்து சொல்றாரு, நான் தான் உங்களுடைய அப்பா, நீங்களாம் எனது குழந்தைகள்ன்றார். இப்போது நீங்கள் நேரில் வந்து கேட்கிறீங்க. அவர்கள் வெறும் வாயால் மட்டுமே சொல்றாங்க, வெளி உலகத்தினர் வாயால் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தை ஒருவர் மட்டுமே அவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நேர்ல வந்து யாரும் பார்க்கல. நேர்ல அவர் மூலமா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ அவரை மட்டுமே நினைவு செய்யறாங்க. வெளி உலகத்திலையும் கடவுளை தான் நினைவு செய்யறாங்க. ஆண் மற்றும் பெண் இருவரிடத்திலும் ஆத்மா உள்ளதுன்னு சொல்றாரு. இதன் அடிப்படையில் சகோதரர்களாகவும், பிறகு சகோதரன் சகோதரியாக, பிறகு கணவன் மனைவியாக ஆகின்றனர் சொல்றாரு. இப்ப நம்ம உருவம் வந்து பாக்குறதுக்கு ஆண் பெண், ஆனா அதுக்குள்ளார யார் இருக்கிறதுனா ஆத்மா தான் இருக்குது. அதன் அடிப்படையில தான் சகோதரன் சகோதரியா ஆகிறோம். உடல் கிடைக்கும் போது சகோதரன் சகோதரியா ஆகிறோம். சிலர் கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவியா ஆயிடுறாங்கன்றாரு. இவ்வாறு தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்ப எப்படி இந்த உலகம் உருவாச்சு, எப்படி இந்த மாதிரிலாம் மாறிச்சுட்டு பாபா வந்து புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் பரமாத்மாவை பிரிந்து வெகு காலமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. சொல்லுவாங்க சாஸ்திரங்கள்ல, ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமா பிரிஞ்சிருக்குது. அதான் 5000 வருஷம் ஆச்சு இல்லையா, நம்ம பரந்தாமத்துல இருந்து வந்து 5000 வருஷம் ஆச்சு. அவரை விட்டு பிரிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சுன்றாரு. நதிகள் மற்றும் கடல் பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டதாக கூறுவதில்லைன்னு சொல்றாரு. அப்படி சொல்ல மாட்டாங்க. கடலும் நதியும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆத்மா பரமாத்மா தான் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னுவாங்க. பெரிய நதிகள் கடலுடன் சேரத்தான் செய்கிறதுன்றார். இந்த பிரம்மபுத்திரா அந்த மாதிரி நதிகள்லாம் பெரிய பெரிய நதிகள், அதெல்லாம் கடலோட போய் தான் சேருதுன்றார். நதி என்பது என்னன்னா கடலின் குழந்தை போன்றது என
குழந்தைகளுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? நதினா என்னன்னா கடலோட குழந்தையாம். அது எப்படி கடலோட குழந்தையாகுதுன்னு சொல்றாரு பாருங்களேன். இதெல்லாம் ஆச்சரியமாகுது. நமக்கெல்லாம் இதில் தெரியவே இல்லை இவ்வளோ நாள். இப்போதான் பாபா சொல்றாரு. கடல்ல இருந்து தண்ணி போகுதாம். கடல்ல இருந்து தண்ணி என்ன ஆகுது? மேகமாகுதாம். உறிஞ்சு மேகமா மேலே மேகமாகுது. மேகமாகி பிறகு மலைகளின் மீது மழையா பொழிதான். மலையில போயிட்டு அந்த மேகம் வந்து மழையா பொழிதான். அந்த மழை பொழிதுல அந்த மழை தான் போயிட்டு பிறகு நதிகளாக உருவாகின்றதாம். அப்ப எங்க இருந்து வந்துச்சு கடல்ல இருந்து நதி எங்க இருந்து வந்துச்சுன்னா கடல்ல இருந்து தான் வந்திருக்குது. கடல்ல இருந்து தான் நதி வருது, உருவாகுது. கடல்ல இருந்து தான் மேகமாகி தண்ணீர் வந்து உறிஞ்சி மேகமாகி மலை மேல போய் மழை பொழியும் போது நதியா உருவாகுதுன்றாரு. அப்ப எங்க இருந்து வருது நதினா கடல்ல இருந்து தான் வருதுன்றாரு. அப்ப நதி யாரு? கடலுடைய குழந்தை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது வந்து சாதாரண அந்த ஸ்தூல நதிக்கு சொல்றாரு. இப்ப நம்மளும் அதே மாதிரிதான். நம்மளும் அதே மாதிரி தானே. நம்ம வந்து பாபா கடல்னா நம்ம அவரோட குழந்தை. அவர்கிட்ட வந்து இந்த ஞானத்தை கேட்டு நம்மளும் ஞான நதியா ஆகிறோம் இல்லையா? ஆக அனைத்தும் கடலின் குழந்தைகளாக இப்ப ஆகின்றது. நதிகள் எல்லாமே கடலின் குழந்தையா ஆகின்றதுன்றாரு. தண்ணீர் எங்கிருந்து உருவாகின்றது என பலருக்கும் தெரியாதுன்றாரு. நமக்கே தெரியாது, அப்புறம் எப்படி தெரியும் மற்றவங்களாம்? தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னே யாருக்குமே தெரியாதுன்றாரு. இதையும் கற்றுத்தர வேண்டியுள்ளதுன்னு சொல்றார் பாபா. ஒரே ஒரு தந்தை மட்டுமே ஞான கடலாக இருக்கின்றார் என குழந்தைகள் இப்போது புரிந்துள்ளனர். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவர் தான் ஞானத்துல கடலா இருக்கிறார். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், தந்தை ஒருவர் மட்டுமே என புரிய வைக்கப்பட்டுள்ளதுன்றார். நம்ம எல்லாரும் ஆத்மா, அவர் ஒருத்தர் தான். நம்ம எல்லாருக்கும் அப்பா ஒருத்தர் தான், பரமாத்மான்ட்டு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா நிராகாரமாக இருக்கிறது. பிறகு ஸ்தூலத்தில் வந்து மறுபிறவி எடுக்கின்றது. நம்ம கூட புள்ளியா மேல இருந்தோம், பரந்தாமத்துல புள்ளியா தான் இருந்தோம். கீழே வரும்போது தான் நம்ம வந்து உடல் எடுத்து மறுபிறவி எடுக்கிறோம்னு சொல்றாரு. எப்போது தந்தை சாக்காரத்தில் வருகின்றாரோ அப்போதுதான் சந்திப்பும் செய்ய முடியும். அவரும் மேலதான் நிராகாரா இருக்கிறாரு. அவரும் கீழே வந்தாதானே அவரும் நம்மளும் சந்திக்க முடியும். ஒரு முறை மட்டுமே தந்தையின் சந்திப்பு ஏற்படுகின்றது. யுகே யுகேன்னு பாடிட்டாங்க கீதையில. நான் அதர்மம் நடக்கும்போது நான் வந்து சம்பவிக்கிறேன், யுக யுகமும் வரேன்னு சொல்லிட்டாரு. யுகம்லாம் வர்றதில்ல. அவரு சத்தியயுகம் முடிஞ்சு வர்றதில்ல, திரேதாயுகம் முடிஞ்சு வர்றதில்ல. அங்கெல்லாம் துக்கம் இருந்தா தானே வருவாரு. துக்கம் அதிகமாகும் போது தான் நம்ம அவரை கூப்பிடுறோம், அப்பதான் வராரு. அவர் ஒரு முறை மட்டும்தான் வராரு சங்கம யுகத்துல. இந்த நேரம் வந்து அனைவரையும் சந்திக்கின்றார். இந்த சங்கம யுகத்துல தான் வந்து எல்லாரையும் சந்திக்கிறார். இவர் தான் பகவான் என புரிந்து கொள்வார்கள். கீதையில் கிருஷ்ணருடைய பெயர் இடப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ணர் இங்கு வரவே முடியாதுன்றார். கிருஷ்ணர் வந்து தேவதை. அவரோட கால் வந்து கலியுகத்துல படவே படாது. அப்புறம் எப்படி அவர் இங்க வருவார்? அவர் அவ்வளோ தூய்மையானவர் இல்லையா? அவ்வளோ அவர் கால் பாதம் வந்து இந்த கலியுகத்துல படாது. அழுக்கா இருக்கிற இடத்துல படவே படாது இல்லையா? அவர் வந்தாலே அது சொர்க்கம்தான். அவர் எப்படி நிந்தனைக்கு ஆளாக முடியும்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வந்தா அவரை வேற திட்டுவாங்க இல்லையா? இங்க யாரு கடவுள்னு சொல்லிட்டு வந்தாலும் அவங்கள திட்டுவாங்க. இந்த கலியுகத்துல தெரியாதுல்ல அவங்க கடவுள்னு சொல்லிட்டு, நீலாம் கடவுளா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் வந்து உண்மையிலே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் பிடிச்சி திட்டுவாங்க, நீலாம் கடவுளா அப்படின்னு கேட்பாங்க. யாரையுமே நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி உலகம் அது இல்லையா? அதனால அவர் எப்படி நிந்தனைக்கு ஆளாக முடியும்னு சொல்றாரு. இப்ப கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு, பிரம்மா உடல்ல வந்து சொல்றாரு. அதையே எத்தனை பேர் நம்புறோம்? இதுல வரிசைகரமான்ட்டாரு. வரிசைகரமா தான் நம்புறீங்கன்றாரு. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்போது இங்கு இருக்கின்றது. பாபா சொல்றாரு கிருஷ்ணர் இங்க வர முடியாது. ஆனா கிருஷ்ணரா நடிச்ச ஆத்மா இருக்கிறாருல, அவர் இங்கதான் இருக்கிறாரு. பல பிறவி எடுத்து இப்போ ஒரு சாதாரண உடல்ல இருக்கிறாரு. இப்போது இங்கதான் இருக்கிறாருன்றாரு. முதலில் உங்களுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கிடைத்திருக்கிறதுன்றாரு. ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு ஆத்மானா என்னன்ற ஞானம் கிடைச்சிருச்சு. நீங்கள் ஆத்மாக்கள் தன்னைத்தான் சரீரம் என புரிந்து இவ்வளவு காலம் கடந்து வந்து விட்டீர்கள்ன்றாரு. நம்ம பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? நம்ம வந்து இந்த சரீரம்னு நினைச்சுக்கிட்டோம், நம்ம தான் இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நினைச்சு எவ்வளவு காலம் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்றாரு. தந்தை வந்து இப்போது ஆத்மாபிமானியாக ஆக்குகின்றார். இப்ப பாபா தான் வந்து உண்மையை சொல்லி புரிய வச்சு, உண்மையா நம்மள ஆத்மா அபிமானி தான் நீங்க, ஆத்மா தான் நீங்க, அதையே மாத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி நம்மளை வந்து ஆத்மாபிமானியா ஆக்குகின்றார். ஒருத்தவங்க எருமை நினைச்சு எருமனே நினைச்சுக்கிட்டாராம். அத வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னா வர முடியாது, நான் எருமைன்னாராம். அந்த மாதிரிதான் நம்ம இந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டு தேகம்னே நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மா தான். அதுதான் பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ஆத்மாபிமானியா மாறுங்கன்றாரு. சாது சந்நியாசிகள் யாரும் உங்களை ஒருபோதும் ஆத்மாபிமானியாக ஆக்குவதில்லைன்றாரு. ஆனா நீங்க எந்த ஒரு சத்சங்கம் போறீங்க, சாது சன்னியாசிட்டு போனீங்கனாலும் உங்களை ஆத்மாபிமானியா ஆக்க முடியாது. கடவுளால தான் அது செய்ய முடியும் இல்லையா? நீங்கள் குழந்தைகள், உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆசி கிடைக்கின்றதுன்றாரு. நம்மலாம் அப்பாவுடைய குழந்தைகள், கடவுளுடைய குழந்தைகள். எல்லையற்ற அப்பாட்ட இருந்து இப்ப நமக்கு ஆசி கிடைக்கிறது. நாம் பரந்தாமத்தை சேர்ந்தவர்கள். பிறகு இங்கு நமது பாட்டை நடிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில இருக்குதுன்றாரு. இப்போது இந்த நாடகம் முடிகின்றது.
நம்ம நடிக்க வந்தோம் நடிகர்கள், இப்போ ட்ராமா முடிஞ்சிருச்சு. இந்த நாடகத்தை வேறு யாரும் உருவாக்கவில்லைன்றார். இப்போ சினிமா எடுக்கிறாங்கள, டைரக்டர் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, நடிக்க வைக்கிறாங்க, நடிக்க வச்சுக்கிட்டு கட் கட் கட்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கெல்லாம் இந்த சினிமாவெலாம் யாரும் உட்காந்து டைரக்ட் பண்ணல, உருவாக்கலை. இது ஏற்கனவே இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகன்றாரு. இந்த நாடகம் எப்போது ஆரம்பமானது என கேட்குறாங்க. எல்லாம் வந்த உடனே கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க ஞானம் கிடச்சதும். இந்த யானை உருவாக்குனீங்க, இது எதுக்கு இதை நடிக்கணும், எதுக்கு என் தலையெழுத்து அப்படின்ட்டு. இந்த கடவுளுக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் உருவாக்கிட்டு இதை வேற நடிக்க வேண்டியது, அது கஷ்டமாகுதுன்றாங்க எல்லாரும். அதான் பாபா சொல்றாரு, இந்த நாடகம் எப்போது ஆரம்பமானதுன்ட்டு கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, இது அனாதி நாடகமாகுன்றாரு. இது வந்து அடிபட்ட நாடகம். அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ட்ராமா பற்றி மட்டும் நம்மளை கேள்வி கேட்க ரைட்ஸே கிடையாதுன்ட்டாரு. என்ன நடக்குதோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போகணும். இது ஏன் நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படிலாம் நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. கேட்காம இருக்கிறவங்க தான் சிவசக்தி. நாடகத்தை அப்படியே போயிட்டே இருக்கணும் தண்டவாளத்தில். இதற்கு ஆரம்பம் முடிவு இல்லை என கூறுங்கள் சொல்றாரு. இந்த ட்ராமாக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாதுன்ட்டு மற்றவங்க சொல்லுங்க. இப்போ பகல் வருது, இரவு வருது, யாராவது கேள்வி கேட்குறீங்களா? ஏன் பகல் முடிய மாட்டுது? பகல் பகல் இரவு ஏன் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குது? ஏதாவது ஒன்றே வந்தா என்ன அப்படின்ட்டு நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோமா? இல்லைன்னா கஷ்டம் இல்லையா? பகலும் இருக்கணும், இரவும் இருக்கணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து எல்லாமே வேற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த ட்ராமா கூட இருக்கிறது நல்லது தான் அப்படின்றாரு. இது ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு ட்ராமான்றாரு. பழையதுலேருந்து புதியதாகவும் புதியதுலேருந்து பழையதாகவும் இது ஆகின்றது. இந்த உலகம் வந்து பழசா ஆகுது, அப்புறம் புதுசா ஆகுது. இது மாதிரி புதுசுலேருந்து அப்புறம் பழசாகுதுன்றாரு. இந்த பாடம் மிகவும் பக்காவாக உங்களிடம் இருக்கிறது. இப்போ நம்ம புத்தியில பதிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம நாடகத்தை ஏற்றுக்கிட்டோம். இது ட்ராமா, இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் பக்காவா உங்களிடம் இருக்கிறது. புதிய உலகம் எப்போது உருவாகின்றது, பழைய உலகம் எப்போது உருவாகின்றது என உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு தெரியும் சொர்க்கம் எப்போ வரப்போகுது, நரகம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது கூட சிலருடைய புத்தியில் முழுமையாக இருக்கின்றது. இப்போது இந்த நாடகம் முடியும், பிறகு மீண்டும் அப்படியே நடைபெறும் என உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. சிலரோட புத்தியில தான் இதெல்லாம் முழுமையா இருக்குன்றாரு. நமக்கு தெரியும் இந்த நாடகம் இப்ப முடிஞ்சு போகும், அப்ப திரும்ப இதே தான் நடக்கும். நமது 84 பிறவிகளின் பங்கு இப்ப பார்த்து முடிந்து விட்டது. தந்தை இப்போது நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். தந்தை வழிகாட்டியாகவும் இருக்கிறார் அல்லவா? கடவுள் தான் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். நீங்கள் அனைவரும் இப்ப வழிகாட்டிகள்ன்றார். அவர் வழிகாட்டினா நம்மளும் வழிகாட்டி தான். வழிகாட்டி யாத்திரைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைடு இருப்பாங்க, ஒரு கோயிலை சுற்றி காட்டுறதுக்கு வழிகாட்டி கைடு மாதிரி இருப்பாங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சுற்றி காட்டுவாங்க. ஸ்தூல வழிகாட்டிகள், அவர்கள் ஸ்தூல வழிகாட்டிகள். ஆனால் நம்ம யாரு? நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நம்ம பரந்தாமத்துக்கே வழி சொல்லக்கூடியவங்க இல்லையா? அதனால ஆன்மீக வழிகாட்டிகள். எனவே உங்களுடைய பெயர் பாண்டவ அரசாங்கமாகும் சொல்றார். நம்மள பாண்டவ கவர்மெண்ட்ன்றார். ஆனால் ரகசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த கவர்மெண்ட் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள் என்ன செய்து சென்றார்கள் என்பது இந்த நேரத்திற்கான விஷயமாகும் சொல்றாரு. அதுவும் மகாபாரத யுத்தத்திற்கான காலமாகும் சொல்றாரு. இந்த மகாபாரத யுத்தத்துல காட்டியிருக்க கௌரவர்கள், பாண்டவர்கள், யாதவர்கள்லாம் நம்ம கதை தான்றாரு. இந்த நேரத்துல என்ன நடக்குதோ அதை தான் அவங்க கதையா எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப கடவுள் பக்கம் இருக்கிறவங்களாம் பாண்டவர்கள், கடவுளை நம்பாதவங்கலாம் கௌரவர்கள், 100 கௌரவர்கள். யாதவர்கள்ன்றது அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்களே வந்து அந்த அணுகுண்டு வச்சுட்டு அவங்களே அழிச்சுக்கிறாங்க. உலக்கை மூலமா யாதவ குலமே அழிஞ்சதுன்ட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் இப்போ நடக்கிற கதை தான்றார். அநேக தர்மங்கள் இருக்கின்றன, உலகமும் இப்போ தமோ பிரதானமாக இருக்கிறது. பல வழி, நேத்து கூட சொன்னார்ல, பல மனிதர்கள், பல வழி, பல தர்மங்கள். அதனால உலகம் இப்படி ஆயிடுச்சு. உலகம் தமோ பிரதானமாக இருக்கிறது. பல்வேறு தர்மங்கள் நிறைந்த இந்த மரம் முற்றிலும் பழையதாகிவிட்டதுன்றாரு. இந்த மரம் இருக்கு இல்லையா, கல்ப விஷ மரம், அதில் நிறைய தர்மம் இருக்குது, அதனால இப்படி பழசாயிடுச்சு. இந்த கல்ப மரத்தின் முதன்மையான அஸ்திவாரமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது என உங்களுக்கு தெரியும்ன்றார். சத்தியுகத்தில் மிகவும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, பிறகு அதிகமாயிடுவாங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்தில் ரொம்ப கொஞ்சம் 9 லட்சம் பேர் தான் நடிப்பாங்களே, அப்புறம் போக போக அதிகமாயிடுவாங்க. இது வேறு யாருக்கும் தெரியாதுன்றார். உங்களில் கூட வரிசைப்படி தான் உள்ளனர். மாணவர்களில் சிலர் நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க. நன்கு தாரணை செய்து பிறரையும் செய்ய வைப்பதற்கான ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஸ்கூலில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிப்பாங்க, படித்து அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. டீச்சர், படிக்கிறியா, நீ நல்லா படிக்கிறல, இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க இன்னும் அவங்களுக்கு நிறைய அந்த புத்தியில் வந்து நல்லா ஏறிடும். சிலர் நன்றாக தாரணை செய்கிறாங்க, சிலர் நடுத்தரமாக, சிலர் 3ஆம், சிலர் 4ஆம் வரிசையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறாங்கன்றார் பாபா. கண்காட்சியில் மிக தெளிவாக புரிய வைப்பவர்கள் தேவை. இப்போ வந்து கண்காட்சி வைக்கிறாங்கன்னா
அதில் வந்து புதுசாக ஆட்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஞானத்தை நம்ம புரிய வைக்கணும். அப்போ தெளிவாக புரிய வைக்கிறவங்க தேவைன்றார். 2 தந்தையை பற்றி முதலில் சொல்லுங்க. யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம உடலுக்கான அப்பா இருக்கிறாரு, அப்புறம் உயிருக்கான அப்பா. நம்மளாம் ஆத்மா, நம்ம இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. இந்த உடலுக்கான அப்பா இருக்கிறாரு இல்லையா, அது மாதிரி இந்த உயிருக்கான அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள்னு சொல்லி புரிய வைங்க. இதை ஃபர்ஸ்ட் முதலில் சொல்லுங்க. ஒன்று எல்லையற்ற பரலோகிக்க தந்தை, இன்னொன்று எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தை. பாரதத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்திருந்தது. இதெல்லாம் சொல்லுங்க. பாரதத்துக்கு எல்லையற்ற ஆஸ்தி யார் கொடுத்தது? கடவுளே கொடுத்திருந்தாரு. பாரதம் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது, பிறகு நரகம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இதனை அசுர ராஜ்யம் என கூறப்படுகிறது. இப்ப நரகமா இருக்குது இல்லையா, இந்த ராவண ராஜ்யம் அசுர ராஜ்யம் தான் நடக்குதுன்னு சொல்லி புரியவைங்க. பக்தியும் முதலில் முறையானதாக இருந்தது. பக்தி கூட முதல்ல சதோ பிரதானமா இருந்தது. முறையா ஒருத்தவங்களை தான் கும்பிட்டாங்க, எல்லாரையும் வழிபடலை இல்லையா. பல பேரை நினைக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒருத்தவங்களை நினைச்சா எவ்வளோ ஈஸி. அது புரியல பாருங்க. பக்தியில நிறைய சாமியை கும்பிட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க இத்தனை பேரை கும்பிட்டினா கடைசியில் உன்னை எது காப்பாற்றணுன்ட்டு கேட்பாங்க. ஒருத்தவங்களை கும்பிட்டாவது ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை பேரை கும்பிட்டு வச்சா யார் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பக்தி கூட ஃபர்ஸ்ட் ஒழுங்காக முறையானதாக இருந்தது. ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்தாங்க. ஃபர்ஸ்ட் வெறும் ஒரு சிவபாபா தான் நினைச்சாங்கன்னு சொல்றாரு பாபா. எதுவும் ட்ராமா, நம்ம என்ன பண்றது. அது மாதிரி பக்தியும் இந்த மாதிரி தம பிரதானமா ஆணும்ட்டு இருக்குது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, புருஷோத்தம நிலை அடைய வேண்டுமானால் தாழ்ந்த நிலை அடைய வைக்கும் விஷயங்களை கேட்காதீங்க. இப்ப நம்ம கிட்ட வந்துட்டாரு பாபா. இவ்வளவு நேரம் ஞானம் சொன்னாரு, இப்போ என்ன சொல்றாரு, நீங்க ஆத்மா உத்தம நிலை அடையணும்னா தாழ்ந்த நிலையை அடைய வைக்கும் விஷயங்களை கேட்காதீங்கன்றாரு. அதாவது கீழே கொண்டு போற அந்த நம்ம வந்து மேல் நோக்கி நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, நம்மளை கீழ் நோக்கி கொண்டு போற விஷயங்கள் எல்லாம் கேட்காதீங்கன்றாரு. ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே கேளுங்க. பாபா என்ன சொல்றாரோ, முரளியில் என்ன சொல்றாரோ அதை மட்டுமே கேளுங்க. மற்றவங்க சொல்றதெல்லாம் ஸ்ரீமத்து அது இதுன்னு ஆளாளுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. முரளியில என்ன பாபா சொல்றாரோ அதான் ஸ்ரீமத்து. ஒருவரிடமிருந்து மட்டுமே ஞானத்தை கேளுங்கள், வேறு யாரிடம் கேட்டாலும் அது பொய்யானதாகும் சொல்றாரு. இப்ப சிலர் வந்து வெளியில சங்கர் பார்ட்டி அது இதுன்ட்டு வெளியில போய் தனியா ஒரு குரூப் வச்சுட்டு அங்கேயும் இதே முறையில தான் எடுக்கிறாங்க, ஆனா வேற மாதிரி சொல்றாங்க, அது வந்து பொய்யின்றாரு. இப்ப நம்ம கடவுள் மூலமா கேட்கறது தான், அதுதான் கரெக்ட். மதுபன்ல இருந்து வர்றது தான் நம்ம கரெக்டான நியூஸ். அதனால பாபா சொல்றது மட்டும் கேளுங்க, வெளியில அந்த பொய்யான விஷயங்களை கேட்காதீங்க. தந்தை இப்போது சத்தியத்தை கூறி புருஷோத்தமராக ஆக்குகின்றார். தீய விஷயங்களை நீங்கள் கேட்டதனால்தான் தாழ்ந்த நிலை அடைந்தீர்கள். நம்ம 2500 வருஷமா இந்த மாயா வழியில போய் தீய விஷயங்களை கேட்டு கேட்டுதான் இந்த தாழ்ந்த நிலையை அடைந்தீங்கன்றாரு. வெளிச்சம் என்பது பிரம்மாவின் பகல், இருள் என்பது பிரம்மாவின் இரவாகும் சொல்றார் பாபா. வெளிச்சம்னாலே பகல், அதாவது ஆத்மா ஒளின்னு வந்து இப்ப நம்ம ஞானம் கேட்க கேட்க ஆத்மால ஒளி கிடைக்குது. இந்த ஆத்மா ஒளி வந்து நல்லா பிரகாசமா எரியும் போது அது பகல், அது வந்து பிரம்மாவின் பகல். ஆத்மா ஒளி வந்து அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு இருள் ஆயிடுது இல்லையா, அப்ப பிரம்மாவின் இரவாகுன்றாரு. தேக உணர்வு வரும்போது இது இரவுன்றாரு. இந்த எல்லா விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாரணை செய்யணும். ஒவ்வொரு விஷயத்திலும் வரிசைப்படி தான் இருக்கின்றதுன்றார். எல்லாமே வரிசைப்படி தான் இருக்கு இல்லையா. ஸ்கூலில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரியே படிக்க மாட்டாங்கல்ல, ஒருத்தவங்க ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஓரளவுக்கு மிடிலாக படிப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் வரிசை கிரமம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குதுன்றார் பாபா. மருத்துவர்கள் சிலர் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய 10-20 ஆயிரம் வாங்குகிறாங்க. பாபா சொல்றாரு. இப்போ மருத்துவர்கள் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, அவங்களே சிலர் என்ன பண்றாங்கன்னா அறுவை சிகிச்சை செய்ய, அந்த காலத்துல சொல்றாரு 10,000-20,000, இப்பெல்லாம் லட்சக்கணக்கில் ஓடிடுச்சு. அந்த காலத்துல பாபா சொல்றாரு அப்படி வாங்குறாங்க. சுமார் 50 வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மா பாபா அப்ப சொல்றாரு, அதுக்கே 50 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்கன்னா, டாக்டர்ஸ் சிலருக்கு சாப்பிடுவதற்கே வழி இல்லாம இருந்துச்சான். மருத்துவர் தான் ஆனா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப 10,000-20,000 வாங்குறாங்கன்ட்டு அப்ப சொல்றாரு. ஆனா இப்ப எல்லாம் நல்ல டாக்டர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. வக்கீல்களும் அவ்வாறு தான் இருக்கிறாங்கன்றாரு. வக்கீல் கூட நல்லா படிச்சவங்க நல்லா வந்து நிறைய சம்பாதிப்பாங்க. சிலர் வந்து கோர்ட்டு கீஞ்ச கோட்டு போட்டுட்டு இருப்பாங்கன்னு சில முறையில சொல்வார். நீங்களும் எவ்வளவு படிப்பிக்கின்றீர்களோ அந்த அளவு எந்த பதவி அடைவீர்கள். இப்ப நம்மள இது எதுக்கு உதாரணம் சொல்றாருன்னா, நம்மள சொல்றாரு. இப்ப நீங்க எவ்வளவு படிச்சு மத்தவங்களை படிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எந்த பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. தாசன் தாசிகளும் கூட வரிசைப்படிதான் ஆகிறாங்கன்னு சொல்றாரு. தாசன் தாசிகள் கூட வரிசைகரமா இருக்குதுன்றாரு. அதுல கூட வரிசைகரம், அதாவது அன்னைக்கு சொன்னார்ல, கிருஷ்ணருக்கு கூடவே இருக்கிற தாசன் தாசிகள், அரண்மனைக்குள்ளார இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அரண்மனைக்கு வெளியே இருக்கிற தாசன் தாசிகளும் இருப்பாங்க. பணக்கார பிரஜை வீட்டுல வேலை செய்யறவங்க, ஏழை பிரஜை வீட்டுல வேலை செய்யறவங்க, அந்த மாதிரிலாம்
வேலைக்காரர்கள் கூட வரிசை கிரமம்ன்றாரு அங்க சொர்க்கத்துல. அதாவது இப்ப நம்ம படிக்கிறத வச்சுதான் நமக்கு பதவின்றாரு. எல்லா ஆதாரமும் படிப்பில் தான் இருக்கின்றதுன்றார். நம்ம எவ்வளவு படிக்கின்றோம், எதிர்காலத்திற்காக பல பிறவிகளுக்காக நான் என்ன செய்வேன், சரி என்ன ஆவேன் என தன்னிடத்தில் இப்ப கேளுங்கன்றார் பாபா. இப்ப உங்களை நீங்களே கேளுங்க. நான் இப்ப எவ்வளவு படிக்கிறேன், ஒழுங்கா படிக்கிறேனா முரளி, இப்ப எதிர்காலத்துக்காக நான் படிக்கிறேனா, பல பிறவிகளுக்காக இப்ப நான் என்ன ஆக போறேன் அப்படின்றத நீங்க உங்க மனசுலயே நீங்க கேளுங்கன்றாரு. பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் ஆக வேண்டுமானால் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும்ன்றார். பல பிறவிகளுக்கு ராஜா ஆகணும், கல்பமும் நான் ராஜா தான் ஆகணும் அப்படின்னா அப்ப படிப்பின் மீது முழு கவனம் செலுத்தணும்ன்றாரு. விஷத்தை குடிப்பதை முற்றிலும் விடத்தான் வேண்டும்ன்றாரு. 5 விகாரத்துல போறத முற்றிலுமா விடத்தான் வேண்டும், அப்பதான் ராஜா ஆக முடியும். இங்க இருக்கிறதெல்லாம் புடிச்சு வச்சுட்டு இருந்தா அங்க போய் நம்ம ராஜா ஆக முடியாது இல்லையா. அதான் சொல்றாரு, அழுக்கான ஆடைகளை சுத்தமாக்குங்கள் என சத்தியுகத்தில் சொல்வதில்லை. சத்தியுகத்துல யாரும் கூப்பிட மாட்டாங்க, பத்தித்த பாவனரே வாங்க அழுக்கான ஆடையை சுத்தமாக்குங்கன்ட்டு. இங்கதான் நம்ம கூப்பிடுறோம் இல்லையா. ஆத்மா தூய்மையற்றதா ஆயிட்டு கூப்பிடுது. இப்போது அனைவருடைய சரீரமும் அழுக்கடைந்து விட்டதுன்றாரு. இப்ப எல்லாருடைய உடலுமே அழுக்காதான் இருக்கு இல்லையா. எப்ப என்ன ஆகும்னு தெரியாது, அந்த மாதிரி உடம்பு வச்சிருக்கிறோம். இதுல வேற நமக்கு ரொம்ப ஈகோ தான், அகங்காரம். உடம்பு அவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு, இதுல வேற அகங்காரத்தோட நம்ம பேசுவோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, எல்லா சரீரமும் இப்ப அழுகடைந்து விட்டது, தமோ பிரதானமா இருக்குது அல்லவான்றாரு. இப்ப எல்லா உடம்பும் தமோ பிரதானமா இருக்கு. 5 தத்துவங்களும் எப்படி இருக்கு, தமோ பிரதானமா இருக்கு. அதால ஆன உடம்பு எப்படி இருக்கும், தமோ பிரதானமா தான் இருக்குது, அசுத்தமா இருக்கு இல்லையா. இது கூட புரிய வைப்பதற்கான விஷயம் அல்லவான்றாரு. இப்ப புரிய வைங்க, இந்த உடல் கூட நிச்சயம் கிடையாது, எப்போனாலும் போயிரும். எக்ஸசைஸ் பண்றவங்களே விழுந்து இறந்து போயிடுறாங்க. நம்மலாம் என்ன உடம்பு ஏதோ போலா வச்சிருக்கிறோம், இது எத்தனை காலத்துக்கு தாங்கும்னு தெரில. இதுலயே நம்ம முயற்சி பண்ணிட்டு ஓட்டிட்டு போகணும். அதான் பாபாவை நினைச்சாதான் நமக்கு ஆரோக்கியமா கிடைக்கும்ன்றாரு. அனைவரை காட்டிலும் பழைய சரீரம் யாருடையது, நம்முடையதாகன்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, எல்லாரோட பழைய சரீரம் யாருதுன்னா நம்மளதுதான். நாம் இந்த சரீரத்தை மாற்றிக்கொள்கிறோம். நம்ம இது ஒரு ட்ரெஸ் மாதிரி, இந்த ட்ரெஸ் வீணாயிடுச்சுன்னா இதை விட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்க வேண்டியதுதான்றார். ஆத்மா பதித நிலை அடைகின்றது, ஆத்மா தூய்மையற்ற நிலை அடையுது, சரீரமும் அந்த மாதிரி ஆயிடுது, பதித்தமாக பழமையாகிறது. ஆத்மா மாறுறதில்லை, ஆனா சரீரத்திற்கு வயதாகி மரணம் ஏற்படுகிறதுன்றாரு. ஆத்மா புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுக்குது, ஆத்மா மாறாது. அதனாலதான் வயசானா கூட பாருங்க அவங்களுக்கு இளமையா இருக்கிறதாவே நினைப்பு இருக்கும். ஏன்னா அவங்க ஆத்மா உணர்வுல பேசிட்டு இருக்கிறாங்க, தன்னை வயசாயிடுச்சுன்னே நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த உடம்பு அவங்க கேர் பண்றதே இல்லை. ஆத்மா உணர்வு வர்றதுனால அவங்க இன்னும் இளமையா இருக்கிறதாவே அவங்களுக்கு நினப்பு. அதான் சொல்ற, சரீரத்துக்கு தான் வயசாகி மரணம் ஏற்படுது, ஆனா ஆத்மாவுக்கு எதுவும் ஆகாது, அது போய் அடுத்த உடல் எடுக்க போகுது. இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதுன்றார். அனைவருக்கும் நாடகத்தில் பங்கு இருக்குது, எல்லாருக்குமே டிராமால பாட்டு இருக்குன்றாரு. ஆத்மா அழியாததாக இருக்கின்றது, நான் சரீரத்தை விடுகின்றேன் என ஆத்மா கூறுகின்றது. ஆத்மா எப்பயுமே அழிவு கிடையாது, அதை அழிக்கவே முடியாது. அது சரீரத்தை விடுறேன்னு அதுவே சொல்லுது. அந்த உடல் சரியில்லைன்னா அதை விட்டுட்டு அது மட்டும் போகுது. ஆத்மாபிமானியாக ஆகத்தான் வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே ஆத்மாபிமானியா ஆகிதான் ஆகணும்ன்றாரு. மனிதர்கள் அனைவரும் தேகாபிமானியாக பிறக்கிறாங்க. அரை கல்பம் தேகாபிமானியாக, அரை கல்பம் ஆத்மாபிமானியாக நம்ம இருக்கின்றோம் சொல்றாரு பாபா. ஆத்மா அபிமானியாக இருப்பதன் காரணமாக சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு பற்றுதலை வென்றவர்கள் என்ற பாடம் கிடைத்தது. சத்தியுகத்துல தேவதைகள் எப்பயுமே அவங்க அந்த உடலே பார்க்க மாட்டாங்க, யாருமே அந்த உடல் பார்க்க மாட்டாங்க, ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. ஆத்மா அபிமானியா இருக்கிறதுனாலதான் அவங்க பற்றுதலை வென்றவர்கள்ன்ற பாடம் அவங்களுக்கு கிடைத்ததுன்றாரு. ஏனென்றால் நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் இப்போது இந்த சரீரத்தை விட்டு விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்போம் என அங்கு புரிஞ்சிருப்பாங்கன்றாரு. அந்த மரணம்லாம் அங்க மரணம்ன்ற வேர்டே இருக்காது. ஏன்னா அவங்க உடலை ட்ரெஸ் மாத்துற மாதிரி உடலை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த உடலை விட்டு நான் அடுத்த உடல் எடுக்க போறேன்ட்டு புரிஞ்சிருப்பாங்க. பற்றுதலை வென்ற ராஜாவின் கதையும் கூட இருக்கிறது அல்லவான்றாரு. தேவதைகள் பற்றுதலை வென்றவர்களாக அங்க இருப்பாங்கன்ட்டு தந்தை இப்ப புரிய வைக்கின்றார். மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் இப்ப எடுக்க வேண்டும்ன்றாரு. குழந்தைகளுக்கு முழு ஞானமும் தந்தை மூலம் இப்ப கிடைக்கின்றது. நீங்கள் தான் சக்கரத்தில் சுற்றி இப்போது மீண்டும் சந்திக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம தான் அந்த 84 பிறவி எடுத்தோம், சக்கரத்தை சுத்தி இப்ப திரும்ப பாபாவை சந்திக்கிறோன்றாரு. யாரெல்லாம் மற்ற தர்மங்களுக்கு மாறி போயிருக்கிறாங்களோ அவர்களும் சந்திப்பாங்க. இப்ப இந்து தர்மத்துல இருந்து முஸ்லீம் தர்மம், கிறிஸ்துவ தர்மம் எல்லாம் மாறி மாறி போயிட்டாங்க. அவங்களும் வருவாங்க, கடைசியா பாபாவை சந்திப்பாங்கன்றார். தனது பிராப்தியை கொஞ்சமாவது அங்கு அடைவார்கள். தர்மமும் மாறிவிட்டது அல்லவா. எவ்வளவு காலம் வேறு தர்மத்தில் இருந்திருப்பார்கள் என தெரியாது. 2, 3 பிறவிகள் அங்கே எடுத்திருப்பார்கள், அவங்களுக்கு தெரியாது.
முஸ்லீம் தர்மத்துல தான் இருந்திருப்பாங்க, எல்லா கிறிஸ்துவ தர்மத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஹிந்துவா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு 2 3 பிறவி அங்கேயே போய் பிறந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து இந்துவா 2 3 ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம இந்துவா இருந்திருப்போம். ஆதி சனாதன தேவதா தர்மத்துல நம்ம நடிச்சு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ஞானம் கேட்கும்போது அவங்களுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துடும். அதான் பாபா சொல்றார், 2 3 பிறவிகள் அங்கே எடுத்திருப்பார்கள். சிலர் இந்துவிலிருந்து முஸ்லீமாக மாறி மீண்டும் நமது தர்மத்திற்கு வருகின்றார்கள் சொல்றார். இவையெல்லாம் விஸ்தாரமான விஷயங்களாகும். இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு விஷயங்களை நினைவு செய்ய முடியவில்லை எனில் பரவாயில்லை, தன்னைத்தான் பாபாவின் குழந்தை என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்க இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, விட்டுருங்க. இதெல்லாம் நினைவு செய்ய முடியலன்னா விட்டுருங்க. உங்களை நீங்க அப்பாவுடைய குழந்தைன்னு புரிஞ்சுக்கோங்க போதுன்றார். மிகவும் நல்ல குழந்தைகள் கூட மறந்துடுறாங்க, அப்பாவை நினைக்கிறது இல்ல. மாயா விஷயத்தில் மறக்க வைக்குது. கடவுளை யாரு உயிர் கொடுத்தாரோ அவரே நினைக்கிறது இல்ல. உயிரை கொடுத்தவர் கடவுள் தானே. உடலை கொடுத்தவர் இந்த அப்பா, தேகத்தினுடைய அப்பா. உயிரை கொடுத்தவர் அந்த அப்பா தானே, அவரே மறந்து போயிடுறாங்க. ஏன்னா மாயா வந்து மறக்க வைக்கிறது. ஏன்னா உடல் நாள் முழுதும் உடலையே சிந்தனை. தண்ணியே உடலா நினைச்சிக்கிறது, மற்றவங்களையும் உடலா நினைச்சிட்டு இருக்குது, அடுத்தவங்களையே நினைச்சிட்டு இருக்குது, தேகதாரியே நினைச்சிட்டு இருக்குதா. அப்புறம் எங்கேருந்து நம்ம கடவுளை நினைக்கிறோம்? அதான் எல்லாரும் யாரையும் விட்டு வைக்க மாட்டேது மாயான்றார் இல்லையா. நீங்கள் முதலில் மாயாவின் வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் அல்லவா. நம்ம வந்து கஸ்டமர் யாருக்கு? மாயாவுக்கு தான். 2500 வருஷமா கஸ்டமர் தான். தேக உணர்வுல தான் எல்லார்ட்டையும் பேசுவோம், சிரிப்போம், எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாரையும் திட்டுவோம். அந்த 5 விகாரம் தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். 2500 வருஷமா கஸ்டமரா இருந்தோம் மாயா கூட. இப்போ வந்து அந்த அந்த கடைக்கு போகாம, மாயாவோட கடைக்கு போகாம ஈஸ்வரனோட கடைக்கு வந்துட்டோம் இல்லையா. அப்ப எவ்வளவு கோபம் வரும் மாயாவுக்கு. இப்போது ஈஸ்வரனுடையராக ஆகிவிட்டீர்கள். அதனாலதான் நம்மள ஒண்ணும் இல்லாம பண்ணுது. மாயா வந்து நம்மளை போட்டு திட்டுது இல்லையா. இவ்வளவு நாள் என் கடைக்கு வந்து இப்ப நான் அவர் கடைக்கு போயிட்டேன்ட்டு. அதுவும் நாடகத்தில் ஒன்றாக இருக்கிறதுன்றாரு. தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து தந்தையை இப்ப நினைவு செய்ய வேண்டும். இப்ப நீங்க உங்களை ஆத்மான்னு உயிர்னு புரிஞ்சுக்கோங்க, என்ன நினைங்கன்றாரு. ஆத்மாக்கள் நீங்கள் முதலில் சரீரத்தில் வந்தபோது தூய்மையாக தான் இருந்தீங்க. பிறகு மறுபிறவிகள் எடுத்து 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 பதித்த நிலையை, தூய்மையற்ற நிலையை அடைந்தீர்கள். நஷ்டமோக ஆகுங்கள் என தந்தை மீண்டும் இப்ப சொல்றாரு. பற்றற்ற நிலையை அடைங்கன்ட்டு இப்ப பாபா வந்து நமக்கு சொல்றாரு. இந்த சரீரத்தின் மீது கூட படுத்தல் வைக்காதீங்கன்றார் பாபா. அடுத்தவங்க உடலை விடுங்க, உங்க உடல் மேலேயே நீங்க பற்று வைக்காதீங்க. ஏன்னா இதை விட்டுட்டு தானே போக போறோம். இதை ஒரு நாள் எரிக்க போறாங்க, புதைச்சிட போறாங்க. இப்ப நம்ம இந்த உடலை விடுறோம்னா இந்த விட்டுட்டு நம்ம ஆத்மா மட்டும் போக போறோம் மேல. அதே அந்த பரிசா உடல்ல போகும். அப்ப என்ன ஆகும்? இந்த உடல் கீழே கிடக்கும் இல்லையா. இம்மா நாள் நம்ம அதை தான் அப்படியே பவுடர் பூசி குளிக்க வச்சு அப்படிலாம் ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதை கொண்டு போய் எரிச்சிருவாங்க, அதை கொண்டு போய் புதைச்சிருவாங்க. இதையும் விட்டுட்டு தான் நம்ம போகணும். அதுக்கு பயிற்சி இப்பவே பண்ணணும். இதையும் நான் விட தான் போறேன், எனக்கு வேற ட்ரெஸ் கிடைக்க போகுது, இது வேணாம் அப்படின்னு அந்த பற்றை நம்ம நீக்கணும். இந்த சரீரத்தின் மீது கூட பற்றுதல் வைக்காதீர்கள்ன்றார். இதெல்லாம் பயிற்சி பண்ண பண்ணதான் நமக்கு அந்த அது மேல இருக்கிற மோகம் போகும். எப்போது உங்களுக்கு இந்த பழைய உலகிலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் வந்து விட்டதுன்றாரு. ஏனென்றால் இவ்வுலகில் அனைவரும் ஒருவருக்கொருவர் துன்பம் தர்றாங்க இல்லையா. நம்ம யாரை நம்பணுமோ அவங்களே வந்து நமக்கு துக்கம் கொடுப்பாங்க பாருங்களேன். அப்பதான் நமக்கு வெறுப்பு வரும். அது ஒரு எல்லையற்ற வைராக்கியம் எல்லாருக்கும் வருதுன்றாரு. எனவே இந்த பழைய உலகை மறந்து விடுங்கள்ன்றாரு. இப்ப எதுக்கு இந்த உலகத்தை புடிச்சிட்டு இருக்கிறீங்க? பழைய உலகம் அழிய போகுது இல்லையா, மறந்துடுங்க. நாம் அசரீரியாக வந்தோம், மீண்டும் அசரீரியாகி இப்ப வீடு திரும்ப வேண்டும்ன்றாரு. இப்போது இந்த உலகம் முடிந்தே தீரும்ன்றார் பாபா. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மனதால் என்னை நினைவு செய்யுங்கள், மண் மனாபவ என்று தந்தை கூறுகின்றார். இப்ப நம்ம ஆத்மா மட்டும் தூய்மையாகணும். ஆத்மா வந்து தூய்மையாகி போகணும்னா பாபாவை நினைக்கணும். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என கிருஷ்ணர் சொல்ல முடியாது இல்லையா. அவரே தேகதாரி, அவரை போய் நினைச்சா எப்படி நம்ம அவர்கிட்ட போக முடியும்? அவரே இங்கதான் இருக்கிறாரு. அப்ப புள்ளியா மனதால் புள்ளியா தன்னை புரிஞ்சுட்டு புள்ளியா அவரை நினைக்கணும். அவர் பரமாத்மாவை நினைக்கணும். அப்பதான் அவர்கிட்ட போக முடியும், பரந்தாமத்துக்கு போக முடியும். கிருஷ்ணர் சத்தியுகத்தில் வருகின்றார். என்னை பதித்த பாவனரே என்றுதான் கூறுகின்றனர். ஆகவே இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாவனமாக்குவதற்கான யுக்தியை கூறுகின்றேன் என தந்தை மட்டுமே கூறுகின்றார். ஒவ்வொரு கல்பமும் பழைய உலகத்தில் பகவான் வந்து இந்த யுக்தியை கூறுகின்றார். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை பாபா வந்து இதே தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. மனிதர்கள் நாடகத்தின் ஆயுட்காலத்தை மிகவும் நீண்டதாக சொல்றாங்க இல்லையா. 40,000 வருஷம், லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்றாங்க. அதனாலதான் ரொம்ப கும்பகர்ண தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க, கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. நம்ம சொன்னா கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆக மனிதர்கள் முற்றிலும் மறந்துட்டாங்க. இதுதான் புருஷோத்தம நிலை அடைவதற்கான சங்கம யுகமாகும் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்களோ முற்றிலும் ஆழ்ந்த இருளில் தூங்கிவிட்டனர்.
கும்பகர்ணா மாதிரி தூங்கிட்டாங்க. இந்த நேரம் அனைத்தும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்ப வந்து கலியுக இறுதி இல்லையா, இவர் எல்லாமே ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, தமோ பிரதானமா இருக்கிறது. இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். நீங்கள் தான் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தீர்கள்ன்றாரு. பாபா சொல்றாரு, நம்மளே மறந்துருப்போம், ஆனா நம்ம இந்த பிரிவிலே நம்ம அதிகமா தான் பண்ணியிருக்கிறோம். ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதிக பக்தி தான் பண்ணியிருக்கோம். அப்ப நீங்க தான் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தீர்கள். இப்போது பக்தி மார்க்கம் முடிகின்றதுன்றாரு. மரண லோகத்தில் பக்தி இருக்கின்றது, பிறகு அமரலோகம் வரும். நீங்க இந்த நேரம் ஞானத்தை அடைகின்றீர்கள். பிறகு பக்தியின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. நீங்க பக்தியை விட்டுட்டீங்கன்னா எல்லாரும் விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு நேரம் வரும், அப்ப பக்தி பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஏன்னா சத்தியுகம் வந்துடும். அங்க சத்தியுகத்துல பக்தியே கிடையாது இல்லையா, அங்க பலன் அனுபவிக்கிற நேரம். ஹே பகவானே, ஹே ராம், இவை பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகளாகும். இங்கு எந்த சப்தமும் செய்ய வேண்டியதில்லை. இங்கெல்லாம் நம்ம கூச்சலிட வேண்டியதே இல்லை. கடவுள்கிட்ட வந்து ஹே பகவானே, ஹே ராம் காப்பாத்து அப்படின்லாம் நம்ம இங்க கேட்க மாட்டோம் இல்லையா. ஏன்னா அவர் எங்களுடைய அப்பா. நமக்கு அந்த அளவுக்கு சுயமரியாதை கொடுக்குறாரு. நம்ம வந்து சிவசக்தியா இருந்து நீங்களே உங்க பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கன்றாரு. கூட நான் இருக்கிறேன், துணையா இருக்கிறேன், துணைவனா இருக்கிறேன், நான் வைப்ரேஷன் கொடுக்குறேன், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுங்க, ஞானத்தை யூஸ் பண்ணுங்கன்றாரு. வாழ்க்கையை கடந்து போங்க, உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணுன்றாரு. இங்க நீங்க என்ன நோக்கி கூக்குரல்லாம் இட வேண்டிய அவசியமே இல்லைன்றார். தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். ஏதாவது சப்தம் வருகின்றதா, அவரை தான் சுகம் சாந்தியின் கடல் என கூறப்படுகின்றது. பாபா ஞான கடல், சுகத்தின் கடல், சாந்தி கடல் என்று அவரை தான் சொல்றோம். ஞானம் கூறுவதற்கு அவருக்கு சரீரம் அவசியம் வேண்டும் அல்லவா. கடவுள் புள்ளியா இருக்கிறார், அவருக்கு உடம்பு கிடையாது. அப்புறம் வாயால பேசணும்னா ஒரு உடம்பு வேணும் இல்லையா. பகவானின் மொழி என்னவென்று யாருக்கும் தெரியாது. அவர் என்ன மொழியில பேசுறாரு, அவரே புள்ளியா இருக்கிறாரு, வாயே இல்லை, அவர் என்ன மொழியில பேசுவாரு. எந்த உடம்புல வராரோ அந்த உடம்பு என்ன மொழி பேசுறாரோ அந்த மொழியில தானே அவர் பேச முடியும். பாபா எல்லா மொழிகளும் பேசுவார் என்பது அல்ல. பாபா எல்லா மொழியிலும் எப்படி பேசுவார், ஹிந்தி மட்டுமே அவருடைய மொழியாகும். இப்போ பிரம்மா பாபா பேசுறது ஹிந்தி, அதனால அந்த மொழியில புரிய வைக்கிறார். நம்மளே டிரான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாபா ஒரு மொழியால் மட்டுமே புரிய வைக்கின்றார். பிறகு நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்து புரிய வைக்கிறீங்க. வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆதி சனாதன தேவதா தர்மத்தை தந்தை தான் உருவாக்குகின்றார். திருமூர்த்தி பற்றியும் புரிய வைக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எத்தனை பிரம்மா குமாரிகள் இருக்கிறாங்க. யார் வந்தாலும் நீங்க யாரிடத்தில் வந்துள்ளீர்கள்ட்டு முதல்ல கேளுங்க. இப்ப யாராவது வராங்க மதுபனுக்கு சென்டருக்கு, எங்க வந்தாலும் சரி, கீதா பாடசாலைக்கு வந்தாலும் நீங்க யாரிடத்தில் வந்துள்ளீர்கள்ட்டு கேளுங்க. போர்டும் வைக்கப்பட்டுகிறது. பிரஜாபிதா அவரும் படைப்பாக இருக்கின்றார், இவரை பகவான் என கூற முடியாது. போர்டு வச்சிருக்கோம்ல, பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள்ட்டு, அங்க வந்து பிரம்மா பாபா படம் இருக்கு இல்லையா, அவரை பார்க்க வரல, அவரே படைப்பு தான், அவரே வந்து பகவானுடைய படைப்பு தான், இவரை பகவான் என்று கூற முடியாதுன்னு சொல்லுங்க. நிராகாரமானவரை மட்டுமே பகவான் என்று கூறப்படுகின்றது. யாருக்கு உடம்பு இல்லையோ அவர் தான் கடவுள், அவர் தான் எல்லா தர்மமும் ஏத்துக்குவாங்க இல்லையா. அப்ப இவரு கூட படைப்பு தான், அவரோட படைப்பு தான், இவர் பகவான் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைங்க. இந்த பிரம்மா குமாரிகள் பிரம்மாவின் குழந்தைகள், நீங்கள் இங்கே எதற்காக வந்துள்ளீர்கள் சொல்லி கேளுங்க. எங்களது தந்தையிடம் உங்களுக்கு என்ன வேலை என கேட்க வேண்டும். தந்தையிடம் குழந்தைகளுக்கு மட்டுமே வேலை இருக்கும் அல்லவா. பாபாவுக்கு நம்ம கிட்ட தானே வேலை இருக்கு இல்லையா. நாம் தந்தையை நல்ல முறையில் இப்போ புரிந்துள்ளோம். நம்ம கடவுள் யாருன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரு, அவர் என்ன பண்றாரு, அவர் தொழில் என்ன, அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு, அவர் நம்ம அப்பா, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவர் என கூறப்படுகின்றது. நம்ம அப்பாவை வெளிப்படுத்தணும், நம்ம வந்து கடவுளை வெளிப்படுத்தணும். அப்ப அவர் நம்மளை வெளிப்படுத்துவான்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் அவருடைய குழந்தைகளாக இருக்கின்றோம், நாம் கடவுளுடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புருஷோத்தம நிலை ஆவதற்காக தாழ்ந்த நிலை அடைய வைக்கும் தீய விஷயங்களை கேட்கக்கூடாது. ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே முறையான கலப்படமில்லாத ஞானம் கேட்க வேண்டும். 2வது பாயிண்ட், நஷ்டமோக ஆவதற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். நஷ்டமோக ஆவதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்கு முழுமையான முயற்சி இப்ப செய்ய வேண்டும். இந்த பழைய உலகம் துன்பம் தரக்கூடியது இல்லையா, இதனை மறக்க வேண்டும். புத்தியால மறக்க சொல்றாரு. மறக்க வேண்டும்னா அப்படியே சன்னியாசிகள் மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எங்க இருந்தாலும் இருக்கணும், வாழணும், ஆனா புத்தியால மறந்துடணும். அதாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி வாழ சொல்றாரு. ஆனா எல்லாரோடைய அன்பா இருங்கன்னு தான் சொல்றாரு. உடனே பற்று இல்லைன்னொடனே வீட்டுல இருக்கவங்கள்ட்ட பேசுறது இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது.
பிரம்மகுமாரி ஆயிட்டேன், நான் பேச மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரு கூடயும் சாதாரணமாக இருக்கணும், எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும். எல்லையற்ற அந்த அன்பு மட்டும் பாபாட்டேருந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்கணும். பாபா சொல்றதெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சிக்கூடாது. இதிலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் வர வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம அந்த ஏன்னா இந்த பூமி ஃபுல்லாக முடிய போகுது இல்லையா, அதனால அதை வந்து மறக்க சொல்றாரு புத்தி மூலமா. இதிலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் வர வேண்டும் என்பது இப்போ புத்தியில் இருக்கணும். வரதானம் சங்கம யுகத்தின் அனைத்து பிராப்திகளையும் நினைவில் கொண்டு ஏறும் கலையின் அனுபவம் செய்யும் சிறந்த பிராப்தமுடையவர் ஆவீர்களாகன்னு சொல்றாரு. சங்கம யுகத்துல இப்ப எல்லா பிராப்திகளையும் பாபா கொடுத்துட்டார் இல்லையா. நேத்து கூட சொன்னார், சக்தி குணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னார். சக்தி குணம் ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை எல்லாருக்கும் கொடுத்துட்டே போங்க. அதை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து மூடி வச்சாதான் திருட வந்துருவாங்க. நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கஜானாக்கள் வந்து நிரம்பிட்டே இருக்குன்ற மாதிரி நேத்து சொல்லியிருந்தாரு. அகண்ட மகாதானி ஆகுங்கன்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான் இதுவும் வந்து எல்லா பிராப்திகளையும் நினைவில் கொண்டு ஏறும் கலையின் அனுபவம் இப்ப செய்யக்கூடிய சிறந்த பிராப்தமுடையவர் ஆவீர்களாக அந்த வரதானம் கொடுக்கிறாரு. பரமாத்ம சந்திப்பு மற்றும் பரமாத்ம ஞானத்தின் சிறப்பாவது அழியாத பிராப்திகள் ஏற்படுவது தான் சொல்றாரு. அப்படின்றி சங்கமேகம் முயற்சி செய்யும் வாழ்க்கை மற்றும் சத்தியுகம் பிராப்தத்தை அனுபவிக்கும் வாழ்க்கை என்பது அல்லன்றார் பாபா. என்னன்னா இப்ப சங்கமேகம் முயற்சி செய்யறோம் ஸ்டூடெண்ட் லைஃப் மாதிரி, ஆனா சத்தியுகத்துல தான் அதோட பலனை நம்ம போய் அனுபவிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. இங்கேயே நம்மளால அனுபவிக்க முடியும்ன்ற. இங்கேயே நீங்க கர்மாதித்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா இங்கேயே நீங்க பாபாவோட வாழற வாழ்க்கையை அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். ஜாலியா இருக்கிறத இங்கே வாழ முடியும்ன்றாரு. சங்கமேகத்தின் விசேஷத்தன்மையாவது ஒரு அடி எடுத்து வைங்கன்னு சொல்றாரு, மற்றும் 1000 அடிகள் நீங்க பலனாக பெறுங்கள் சொல்றாரு. இங்கேயே இந்த லைஃப்லயே 1000 அடி பலனா கிடைக்கும்ன்றாரு. அதனாலதான் 21 பிறவிக்கு ஆஸ்தின்னு சொல்றாரு இல்லையா. 8 பிறவி சத்தியுகம், 12 பிறவி திரேதாயுகம். அந்த ஒரு பிறவி எக்ஸ்ட்ரா இருக்கு, அது எந்த பிறவி? அது சங்கமயுக பிராமண பிறவி தான். யார் முழுமையான முயற்சி ஒழுங்கா பண்றாங்களோ அவங்க கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கர்மாதித்த நிலையை அடைஞ்சிருவாங்க. அப்ப ஃபுல் சுகத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க. பாபா நினைவுலே இருந்து அந்த அதீந்திரிய சுகத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க கிடைக்காத பொருளே இருக்காது, எல்லாம் கிடைச்சிரும். சுத்தி இருக்கிறவங்களும் அன்பா இருப்பாங்க, ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து அன்பு போகுது இல்லையா. அதனால எல்லாமே இங்கேயே அவங்க வந்து அந்த சத்தியுகத்தினுடைய லைஃப் இங்கேயே என்ஜாய் பண்ணுவாங்கன்றாரு. அதுவும் கூடவே பாபா இருக்கிறாரு, அதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம ஒரு பாபா நினைவுல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா அந்த லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அதனால வாழும் வரைக்கும் இங்கேயே நீங்க வந்து அதை அடைவீங்கன்றாரு. 1000 அடிகள் பலனாக பெறுங்கன்றாரு. எனவே புருஷார்த்தி வாழ்க்கை மட்டுமல்ல, ஆனால் சிரேஷ்ட பிராப்திக்கான வாழ்க்கைன்னு சொல்றாரு. எனவே இந்த சொரூபத்தை எப்போதும் முன்னால் வையுங்கள். அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கோங்க. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என்னடா வாழ்க்கை இதுன்னு சோர்வா இருக்கிறீங்க? நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கணும்னா அடிக்கடி உங்க பிராப்தியெல்லாம் முன்னாடி வைங்கன்றாரு. எனக்கு யார் கிடைச்சிருக்காங்க, என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், என்னை எப்படி எல்லாம் இப்ப மாத்திருக்கிறார் பாபா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், பாபா நினைவுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அந்த எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்றாரு. எனவே இந்த சுரூபத்தை எப்போதும் முன்னால் வையுங்கள். பிராப்தத்தை பார்த்து சுலபமாகவே ஏறும் கலையின் அனுபவம் செய்வீங்கள். உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நீங்க எண்ணி பார்க்கும்போது சுலபமாகவே ஏறும் கலையின் அனுபவம் செய்வீங்க. அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இந்த கீதத்தை பாடினீர்கள் என்றால் மூச்சு திணறல், தூங்கி விடுதல் போன்ற பலவீனங்கள் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்றாரு. என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு. அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். கடவுளை தான் தேடணும், கடவுளே கிடைச்சிட்டாரு. அந்த அலாவுதீன் அற்புத விளக்கா ஏதோ அந்த தங்கம் தேடுறோம், தங்க சுரங்கமே கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஒரு தங்கம் ஒரு சும்மா ஒரு துளி தங்கம் தேடணும், ஆனா அந்த தங்க சுரங்கமே கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? முட்டையிடுற வாத்து கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சா அந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து பாபா கிடைச்சிட்டாரு இல்லையா. எல்லாமே கிடைச்சிருச்சு, அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இந்த கீதத்தை நீங்க பாடினீங்கனாலே போதும். அந்த குட்கா அண்ட் சுட்கான்னு சொல்லியிருக்காரு ஹிந்தியில. குட்கா அண்ட் சுட்கா அப்படின்னா மூச்சு திணறல், தூங்கி விடுதல் போன்ற பலவீனங்கள்லாம் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். அந்த மாதிரி அந்த பாட்டை நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எனக்கு யார் கிடைச்சிருக்காங்க, எனக்கு என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன்ற பாட்டு மட்டும் பாடினீங்கன்னா அடிக்கடி இந்த மூச்சு திணறல் வருது, தூங்கி தூங்கி விழறது, இந்த மாதிரி பலவீனங்கள்லாம் விடுபட்டுருவீங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: தைரியம் என்பது பிராமணர்களின் மூச்சு ஆகுன்றார். பாருங்களேன், தைரியம் என்பதான் பிராமணர்களின் மூச்சாம். தைரியம் எங்க இருந்து பிறக்குதுன்னா பிராமணர்கள்ட்ட இருந்து தான் பிறக்குது. தைரியன்றது பிராமணர்களின் மூச்சு ஆகும். அதன் மூலம் கடினத்திலும் கடினமான காரியம் கூட சுலபமாகிவிடும். அப்ப பிராமணர்கள் டிக்ஷனரியில இந்த
முடியாதுன்றதே கிடையாதுன்றாரு பாபா அவங்க டிக்ஷனரியில. அப்ப எந்த கடினத்திலும் கடினமான காரியம் கூட ஈஸியா ஆயிடும் பிராமணர்களுடைய டிக்ஷனரியிலன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு தான் மூச்சே வந்து தைரியமா இருக்குது இல்ல. மூச்சு விடுறதே அவங்களுக்கு தைரியம் தான் இல்லையா. தைரியம் என்பதுதான் அவங்களுடைய மூச்சுன்னு சொல்றாரு பாபா. அதனால அவங்களுக்கு கஷ்டமான காரியம் கூட ஈஸியா ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. யார சொல்றாரு? நம்மளதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ்யக்த சமிக்ஞை கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலமாக எப்போதும் வெற்றியாளர் ஆகுங்கள் சொல்றாரு. எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீங்க இல்லையா, அவர் எப்படி இருந்தாரு? தந்தையுடன் கூட சுயம் தன்னை கம்பைன்டு ரூபத்தில் அனுபவம் செய்தார் மற்றும் சேவித்தார். அவர் எப்பயுமே தனியா அவரை நினைக்க மாட்டாரு. அவரு வந்து சிவசக்தி இணைந்த சுரூபமா, நான் சிவன் அவர் நெற்றிபுறத்துல தான் இருக்கிறாரு இல்லையா. அவருக்கு சும்மாவே நெற்றிபுறத்துல பாபாவே அவதரிச்சிட்டாரு இல்லையா. அதனால எப்பயுமே அவர் வந்து இணைந்த சுரூபமா தான் நினைச்சுக்கிட்டாரு. தான் வந்து அப்பா கூட சேர்ந்து இருக்கிறன்றதை தான் நினைச்சிட்டு இருந்தாரு. சிவசக்தி இணைந்த சுரூபமா தான் அர்த்தநாரீஸ்வரரா தான் அவரை நினைச்சுக்கிட்டாரு. தன்னை கமெண்ட் ரூபத்தில் அனுபவம் செய்தார் மற்றும் சேவித்தார். மற்றவங்க பாக்குறவங்களும் அப்படிதான் அவரை பார்த்தாங்க. இந்த இணைந்த சுரூபத்தை யாருமே பிரிக்க முடியாது. இந்த மாதிரி யார் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள பிரிக்கவே முடியாதுன்றார் பாபா. சிவனும் சக்தி இணைஞ்சிட்டா மாசுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரிக்கவே முடியாதுன்றாரு. அதே போல நல்ல குழந்தைகள் எப்போதும் தங்களை தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கும் அனுபவம் செய்கிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் இருக்காங்களே பிரம்மா பாபா மாதிரியே, அவங்கெல்லாம் வந்து பாபா கூட இணைந்த ரூபத்திலே எப்பவும் இருக்கிறாங்களாம், இருக்கும் அனுபவம் செய்யறாங்க. தன்னுடைய நெற்றிபுறத்திலே சிவன் இருக்கிறாரு, நான் சக்தி, சிவன் என்னோட இணைந்து இருக்கிறாரு, அந்த உணர்வு அனுபவம் அவங்க செய்யறாங்க நாள் முழுதுன்றாரு. அப்ப அவங்க சிவனும் சக்தி இணைஞ்சிட்டாங்க இல்லையா, யாருக்குமே அவர்களை பிரித்து விடக்கூடிய வலிமையே இருக்காதுன்றார். அப்ப எந்த மாயா வந்தாலும் சிவனையும் சக்தியும் பிரிக்க முடியாது, அந்த தைரியம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.